بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை பற்றி அறிந்து வருகிறோம். இதுவரை அறிந்த சாராம்சம் என்ன என்று சொன்னால், இஸ்லாத்தில் ஒரு சட்டம் எடுப்பதாக இருந்தால் அதுக்கு ஆதாரமாக குர்ஆனை காட்ட வேண்டும், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி அடிப்படையில் செய்து காட்டியதை ஆதாரமாக காட்ட வேண்டும். வஹி அல்லாத எதுவும் ஆதாரம் கிடையாது. இதுதான் முதல் சட்டம். இஸ்லாமிய உசூல் ஃபிக்ஹ்லேயே ஃபஸ்ட்டு அசல் எது? சட்டங்கிறது வஹி மட்டும்தான். இதுக்கு ஏராளமான சான்றுகளை நம்ம சொல்லிட்டோம். அப்போ சஹாபாக்களை பின்பற்றணும்னு சில வாதங்களை கொண்டாந்து வைப்பாங்க. அதுவும் அது சரியில்லை. சஹாபாக்கள்கிட்ட எவ்வளோ பிழைகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது, அவங்க வஹி பாதுகாப்பு அவங்களுக்கு கிடையாது என்பதையெல்லாம் அதை விளக்கிட்டோம். சென்ற 2 வாரங்களாக குலஃபாய ராஷிதீன்கள் நேர்வழி பெற்ற கலீஃபாக்களை பின்பற்றுங்கள் என்ற ஹதீஸை கொண்டு வந்து காட்டுவாங்க. அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸாக இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் அதுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸை கொண்டாந்து காட்டுவாங்க. என்ன ஹதீஸ்னா, இக்ததோ, நீங்கள் பின்பற்றுங்கள், இக்தது பில்ல ஸைனி மிம்பாதி, எனக்கு பிறகு உள்ள இருவரை பின்பற்றுங்கள். அந்த இருவர் யார் என்றால் அபூபக்கரின் உமர், அபூபக்கர் உமர் என்ற இருவரை நீங்கள் எனக்கு பிறகு நீங்கள் பின்பற்றுங்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, எனக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்? அபூபக்கரை பின்பற்றுங்க, உமரை பின்பற்றுங்க. இந்த கருத்தில் உள்ள ஹதீஸு இருக்கிறது. இது பல அறிவிப்பாளர்கள் வழியாக பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் தான். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மதுஹபவாதிகளோ அல்லது சலஃபுகள்னு சொல்லக்கூடியவங்களோ அவங்களுக்கு ஆதாரமாக இதை காட்ட முடியாது. இந்த ஹதீஸு சரியான ஹதீஸ் இல்லை. ரெண்டாவது, சரின்னு வைத்து கொண்டாலும் இவங்க இதை ஆதாரமாக காட்ட இயலாது. ஏன்னு கேட்டால், இந்த மதுஹபவாதிகள் அபூபக்கர் உமரை தான் பின்பற்றணும்ன்ற சொல்கிறாங்க. அபூபக்கர் உமரெல்லாம் விட்டு 4 மதுஹபை பின்பற்றணும்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கு இது ஆதாரமாக ஆகாது. இதிலேருந்து வந்தால் அவங்களுக்கு எதிராக தான் வரும். இப்போ இந்த 2 பேரை தான் நீங்கள் பின்பற்றணும். அப்போ என்னத்துக்கு 3 பேரை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சலஃபுகளுடைய கொள்கை என்ன? எல்லா சஹாபாக்களையும் பின்பற்றணுங்கிறது. எல்லா சஹாபாக்களையும் பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க காட்டுற ஆதாரம் 2 பேரை பின்பற்றுறது. அப்போ எல்லா சஹாபாக்களும் பின்பற்றணும் என்பது அவங்களுடைய கொள்கை. அதுக்கு ஆதாரமாக காட்டுவது 2 பேரை தான் குறிப்பிடுது. அப்போ 2 பேரை பின்பற்றுங்கள்னா மற்ற ஆளுக்கெல்லாம் பின்பற்றக்கூடாதுன்னு தான் அதில் வரும். அப்போ இவங்க இந்த இதை ஆதாரமாக காட்டுவார்களே, ஆனால் இது மதுஹபுக்கும் ஆதாரமாகாது. அதே மாதிரி சலஃபுகள்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கும் ஆதாரமாகாது. ஏன்னாட்டா அவங்க எந்த கொள்கையை வச்சுக்கிறாங்களோ அந்த கொள்கை இதில் இருக்கணும், அந்த கொள்கைக்கு இதில் ஆதாரம் இருக்கணும். இதில் இருக்கிறதெல்லாம் என்னென்னு கேட்டால், அபூபக்கர் உமர் பின் மற்றவங்க வேறு, அபூபக்கர் வேறு, சஹாபாக்களில் இவங்க தனியான 2 பேர், அப்படி தான் இது காட்டுக்கும் போது, அப்போ நீங்கள் சஹாபியை 2 பேரை பின்பற்றணுன்னு தான் நீங்கள் சொல்லணும். வேறு சஹாபாக்களெல்லாம் பின்பற்றக்கூடாதுன்னு தானே இவங்க சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் இது இவங்களுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் இது சரியான ஹதீஸான்னு கேட்டால் இது சரியான ஹதீஸ் இல்லை. இந்த ஹதீஸ் பல அறிவிப்புகள் வழியாக வருது. ஒன்றாவது, ஹுதைஃபாங்கிற ஒருத்தர் சஹாபி, ஹுதைஃபா அறிவிக்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹுதைஃபா அறிவிக்கிற ஹதீஸ் எங்கே வருது என்று கேட்டால், முஸ்னத் அஹ்மதில் இதுதான் ஹுதைஃபாவுடைய ஹதீஸ். அதான் ஹுதைஃபா கீழே இருக்கிற ஹுதைஃபாயிட்ட இருந்து ரிபிஇ பின் ஹிராஷ் என்பவர் அறிவித்து, அவரிடமிருந்து அப்துல் மலிக் இப்னு உமைர் அறிவித்து, அவரிடமிருந்து ஜாயிதா அறிவித்து, அவரிடமிருந்து சுஃபியான் இப்னு உயைனா அறிவித்து, அவர் அஹ்மது பின் ஹம்பலுக்கு சொல்கிறார். இது அஹ்மது நூலில் இருக்கிறதுனால அஹ்மதுக்கு அறிவித்தது சுஃபியான், சுஃபியானுக்கு அறிவித்தது ஜாயிதா, ஜாயிதாவுக்கு அறிவித்தவர் அப்துல் மலிக் இப்னு உமைர், அவருக்கு அறிவித்தவர் ரிபிஇ பின் ஹிராஷ், அவருக்கு அறிவித்தவர் ஹுதைஃபா. இந்த ஹுதைஃபா வழியாக இப்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அஹ்மதில். இதில் எல்லோரும் நல்ல ஆட்கள் தான். பெரிய அளவுக்கு
குறை சொல்லப்படக்கூடிய ஆள் கையில் தான். ஆனால் இதில் ஒரு குறை என்ன இருக்குன்னு கேட்டால், ரிபிஐ பின் ஹிராஸுங்கிற ஒரு தாபி இருக்கார்ல, ஹுதைஃபாவுக்கு அடுத்து வரக்கூடிய ஆள், அவரும் அப்துல் மலிக் இப்னு உமைரும் சந்தித்து கொண்டது கிடையாது. அவரை பார்க்கணும், இல்லை இவர் வந்து அவரை பார்த்துருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கிட்ட உள்ள அறிவிப்பை எடுத்துக்கிடுவாங்க. இப்போ அப்துல் மலிக்குங்கிற வந்து ரிபிஐ பின் ஹிராஸ் வழியாகன்னு தான் அதில் வருது, அவர்கிட்ட கேட்டேன்னு கூட வரல. அப்போ ரிபிஐ பின் ஹிராஸுக்கும் இவருக்கும் காலத்தால் சந்திப்பு இல்லை என்று ஹதீஸ்கலை அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு அந்த வரலாறுலாம் சொல்லி, அப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்காமல் இருக்கும் பொழுது ரிபிஐ என்பவர்கிட்ட இவர் கேட்டிருக்க முடியாது. அப்படின்னா ரிபிஐ சொன்னதாக வேற யாரோ சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கணும். ஏன்னா இவர் அப்துல் மலிக் இப்னு உமைர் சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னா, ரிபிஐ வழியாகன்னு தான் சொல்கிறார். ரிபிஐ என்பவர்கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லலை. நான் கேட்டேன்னு சொல்வதற்கும் அவர் வழியாக என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் கேட்டேன்னா அவரே நேரடியாக மாணவராக இருந்து கேட்டார்னு அர்த்தமாயிரும். அவர் வழியாக என்று சொன்னால் அவர்கிட்டையும் கேட்டிருக்கலாம், அவர் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர்கிட்டருந்து கேட்டிருக்கலாம். அவர் ரிபிங்கிறது ஒரு அப்துல் கார்ட்ட சொல்லி அந்த அப்துல் கார்ட்ட கூட இவர் கேட்டிருக்கலாம். அப்போது இந்த வாசகத்தை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த ரிபி என்பவருக்கும் அப்துல் மலிக் இப்னு உமைர் என்பவருக்கும் சந்திப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த ரெண்டு பேருக்கு இடையில் யாரோ விடுபட்டார், ஒரு ஆளை விட்டுருக்கார். யார்? அப்துல் மலிக். பொய் சொல்கிற ஆள் இல்லை அவர். ஆனால் அவர் ரிபி வழியாக சொல்கிறாருன்னா ரிபி சொன்னதாகத்தான் அவருக்கு செய்தி கிடைச்சி தான் சொல்கிறாரு. அது யார் வழியாக கிடைச்சுன்னா ரிபிகிட்டேருந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ரிபிகிட்ட இருந்து யாரோ ஒருத்தர் கேட்டு அந்த யாரோ ஒருத்தர் இவருக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தால் மட்டும், இல்லாட்டி பொய் சொன்னார்ண்டாயிரும். ரிபியிடமிருந்து அவர் கேட்டார்னா ரிபியை சந்திக்கவே இல்லையே. அப்படிங்கும் பொழுது ஒரு ஆளை வந்து இங்கே விட்டுருக்காங்க. ஒரு ஆள் விடுபட்ட அதனுடைய சட்டம் என்ன? விடுபட்டது இன்னார் நமக்கு தெரியணும், அவருடைய நிறை குறைகள் தெரியணும். இன்னாரத்தான் விட்டுருக்க அப்துல் காதரை விட்டுட்டாருன்னு சொன்னால் அந்த அப்துல் காதர் யார், அவருடைய நாணயம் நேர்மை மனப்பாட சக்தி என்னன்னு பார்த்து அந்த ஹதீஸுக்கு ஒரு முடிவு கட்டலாம், என்ன முடிவுன்னு எடுக்கலாம். இவர் யாரை விட்டார்னு தெரியல, ஆனால் விட்டுருக்குங்கிறது வந்து வரலாற்று ரீதியாக விட்டது தெரிகிறது. வரலாற்று ரீதியாக ரெண்டு பேருக்கும் சந்திப்பு இல்லை. அப்போ யாரோ விட்டு தான் இருக்குது, இடையில தான் விட்டுருக்குறாங்கன்றது வரலாற்று ரீதியாக ஒரு லாஜிக்காக தெரிகிறதே தவிர அந்த ஆள் இன்னார்னு சொல்லி வந்து குறிப்பான ஒரு அறிவிப்பு நமக்கு கிடைக்கல. அப்போ விடுபட்டவர் பொய்யராக இருக்கலாம்ல. யாரோ ஒருத்தர் விட்டுருக்காருன்னு சொன்னால் அந்த விட்டவர் பொய்யராக இருக்கலாம், சந்தேகத்துக்குரியவராக இருக்கலாம், அப்புறம் அறியப்படாதவராக இருக்கலாம், பல குறைபாடு உள்ளவராக இருக்கலாம். அப்படின்ற ஒரு டவுட் வர்றதுனால இது மாதிரியான ஹதீஸுகள் வந்து பலவீனத்தில் சேர்த்துருவாங்க. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக வராது. அதனால் இதில் உள்ள ஆட்கள்லாம் கரெக்டாக இருந்தாலும் ரிபி பின் ஹிராஸும் அப்துல் மலிக் இப்னு உமைரும் வந்து அவங்களுக்குள்ள சந்திப்பு கிடையாது. இவரிடமிருந்து அவர் கேட்கலேன்னு ஆகும் பொழுது அப்போ ஒன்று வந்து கேட்காத ஒன்றை சொன்னார்னா பொய்யராயும் ஒரு பொய்யரும் கிடையாது. அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் சொன்னதாக யாரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த யாரோ சொன்னாங்களே அவரை இவர் சொல்ல மறந்துட்டார், விட்டுட்டார். அப்படிங்கிற வகையில் பார்க்குறதுனால இந்த ஹுதைஃபா வழியை அறிவிக்கிற ஹதீஸ் வந்து அகமதில் வரக்கூடிய ஹதீஸு பலவீனம்னு ஆயிடுச்சு. அகமது இல்லாமல் திருமதியில் இந்த ஹதீஸு வருது, அதுவும் ஹுதைஃபா வழியாக தான் வருது. அதில் வர்றதில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே அப்துல் மலிக் இப்னு உமைர் தான் அறிவிக்கிறார். ஹுதைஃபாட்டிருந்து ரிபிஇ, அவற்றிலிருந்து அப்துல் மலிக் உமைர், ஜாயிதா, சுஃபியான் இப்னு உமைர், ஒரு ஆள் கூட போகுது. இந்த சுஃபியான்கிறவருக்கு சேர்ந்து யார் வந்திருக்கா? இப்போ ஹசன் பின் சப்பாஹுங்கிறவர் என்ன திருமதி பிந்தினால் தானே, அவருக்கு சுஃபியான்ட்டு அறிவிக்க முடியாது. சுஃபியான்ட்டு அறிவித்ததாக அஹ்மது ஹம்பல் போட்டாங்க. திருமதிங்கிறவர் அவருடைய மாணவர் பிந்தினால், அவர் சுஃபியான்ட்ட கேட்கல. சுஃபியான் வந்து ஹசன்ட்ட சொல்லி அந்த ஹசன்ட்டு திருமதி கேட்டிருக்கிறார். அதனால் இந்த அறிவிப்பாளர் கூட வந்திருக்கும் அகமதை விட. அதில் வந்து சுஃபியானோட முடிஞ்சிடும். இதில் திருமதியில் என்ன வரும்னு கேட்டால் சுஃபியான் வந்து ஹசன்ட்ட சொல்லி ஹசன் திருமதிக்கு சொல்கிறார். இவங்களில் பஞ்சாயத்து நமக்கு இல்லை. நமக்கு பஞ்சாயத்து எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்த ஹுதைஃபாவிடமிருந்து ரிபி அறிவிக்கிறார் இல்லையா, அந்த ரிபிக்கு வந்து அப்துல் மலிக் இப்னு உமைருக்கு சந்திப்பு கிடையாது. அதே குறை அந்த திருமதி அகமதில் இருக்கிற அதே குறைபாடு இதுலேயும் இருக்குது. அப்போ ஒரு ஆள் இடையில் விடுபட்ட ஹதீஸு, ஆட்கள் விடுபட்ட ஹதீஸாக இருந்தால் அதை தள்ளிடுவாங்க. ஒரு ஆள் விட்டுருச்சுன்னா ஒரு பொய்யராகவும் இருக்கலாம்ல. சந்தேகமானதை விட்டுறது என்பது தானே ஹதீஸ் கலையுடைய முக்கியமான விதி. இப்போ சந்தேகம் வந்துருச்சு, அதை விட்டுறணும்.
அதுக்கப்புறம் இதே ஹதீஸு இதே ஹுதைஃபா வழியாக பைஹக்கியுடைய சுனனுல் குப்ரா அப்படிங்கிற புக்குலையும் இந்த ஹதீஸு வெறும் பைஹக்கின்னு சொல்லுவாங்க. அந்த புக்குடைய பைஹக்கி ஒரு ஆளுடைய பைஹக்குன்னா ஒரு ஊர், பைஹக்கின்னா பைஹக்கி சேர்ந்தவர்னு அர்த்தம், அது ஆளை குறிக்கிற வார்த்தை. ஆனால் அவருடைய புஸ்தகத்துக்கு பேர் சுனனுல் குப்ரா, ஆனால் வழக்கத்தில் பைஹக்கிம்பாங்க, பைஹக்கியில் புகாரின்னு சொல்கிற மாதிரி. அப்போ சுனனுல் குப்ராவில் பைஹக்கி பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவரும் எப்படி பண்ணுறாருன்னு கேட்டால் ஹுதைஃபா, ரிபிஇ, அப்துல் மலிக்கு, சுஃபியான். அப்போ சுஃபியான்கிட்டருந்து இப்போ நேராக கேட்டுவிட்டார், பைஹக்கி கேட்டு இப்போ வந்துருச்சு. அப்போ அப்துல் மலிக் இப்னு உமையருக்கும் ரிபிக்கு மத்தியில் அந்த ஆள் விடுபடுற விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் வருகிறது. ரிபியிடமிருந்து ஒரு ஆள் கேட்டு அவர்கிட்டமிருந்து அப்துல் மலிக் கேட்டார்னு வந்திருந்தால் அந்த ஒரு ஆள் நல்லவராக இருந்தார்னு சொன்னால் அந்த ஹதீஸை நல்ல ஹதீஸை நம்ம சொல்லலாம். இங்கே ஆள் விடுபட்டு இருக்கிறது யாருன்னு தெரியவில்லை, அதனால் இந்த ஹதீஸும் பைஹக்கிலையும் அப்படி தான் இருக்கிறது. அதே மாதிரி ஹாக்கிம்லேயும் இதே ஹதீஸ் வருகிறது, இதே குறைபாடோடு. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹதீஸ் அறிவிப்பாளர் இங்கே வருது, அதாவது ஹுதைஃபா சொல்கிறாங்களா, அவங்கள்ட்டேருந்து ரிபி இப்னு ஹிராஷ் வர்றாரா, அவங்கள்ட்ட அறிவிக்கிறது யார், அப்துல் மலிக் இப்னு உமைர் அறிவிக்கிறார். இவர் காலத்தால் பிந்தினதுனால நிறைய அறிவிப்பாளர் இவருக்கு தேவைப்படும். ஹாக்கிம் வந்து காலத்தால் பிந்தினவர், அதனால் அப்துல் மலிக்கிட்டேருந்து மிஸ்ஸார் என்பவர் கேட்டு, மிஸ்ஸார்கிட்ட இருந்து ஹப்ஸுங்கிறவர் கேட்டு, ஹப்ஸிட்ட இருந்து அபு பக்கர் இப்னு சுலைமான் இப்னு ஹாரிஸ் அவர் கேட்டு, அவரிடமிருந்து அபு அகமது முகமது பக்கருங்கிற இவர் கேட்டு, இவரிடமிருந்து அபு முகமது அப்துல்லா இப்னு இஸ்ஹாக்கு கேட்டு, இவரிடமிருந்து அபு முகமது அப்துல்லா சைதலானி கேட்டு, இவரிடமிருந்து அலி இப்னுல் ஹம்ஷாது கேட்டு, அபு இம்புட்டு பேர் தேவைப்படுது. ஏன் தேவைப்படுதுன்னு கேட்டால் இவர் வந்து ஹாக்கிம் வந்து காலம் செல்ல செல்ல அறிவிப்பாளர் கூடி போயிரும்ல. முதல் நூற்றாண்டு உள்ளவங்களுக்கு 2 பேரோடு போய் சேர்ந்துடும். 200 வந்துட்டாங்கன்னா 4-5 பேர் வேணும். ரசூலுல்லாவுக்கு அவங்களுக்கு மத்தியில் அறிவிப்பாளர்கள் ஜாஸ்தி ஆகணும். நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். இந்த பேசிக்கில் இங்கே வந்துருச்சு கோளாறு, இங்கே ஆள் விடுபட்டுருக்கு. அந்த அறிவிப்பாளர்கள்லாம் தேடி பார்த்தோம்னா அதுலேயும் பலவீனம் இருக்குது, நம்ம தேடலை. இங்கே பலவீனம் இருக்கிறதுனால ரிபி இப்னு ஹிராஷ், அப்துல் மலிக் இங்கே இடையில் ஆள் விடுபட்டுருக்கு. அதனால் இது வந்து சரியில்லாத ஹதீஸு, இதெல்லாம் வந்து ஹாக்கிமில் வரக்கூடியது. இந்த தஹபிங்கிறவர் சஹின்னு சொல்லுவார். இந்த ஹாக்கிமுக்கு கீழே நாளைக்கு ஒரு உங்கள்கிட்ட வந்து நாளைக்கு எடுத்து காட்டுவாங்க, நீங்கள் லைஃபுங்கிறீங்க, தஹபி வந்து சஹின்னு போட்டிருக்கிறாரு. ஹாக்கிமுக்கு கீழே தஹபி என்பவர் நோட் எழுதுவார், ஹாக்கிமுங்கிற நூலுக்கு கீழே நோட் எழுதுவார். அதுவும் சேர்ந்து தான் பிரிண்டாகி வரும். அவர் என்ன செய்வார், நோட்டில் ஹாக்கிம் சொன்ன மாதிரி தான் இருக்கான்னு சொல்லி அதை வந்து உறுதிப்படுத்துவார், இல்லாட்டி மறுப்பார். இப்போ தஹபி என்ன செய்கிறாரு, இதை சஹின்னு போட்டிருக்காரு, அவர் என்ன சஹின்னு போட்டிருக்காருன்னு கேட்பீங்க. அப்படி கேட்பார்களே, ஆனால் அவங்கெல்லாம் எதை பார்த்து சஹின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஆட்கள்லாம் நல்ல ஆட்கள்னு பார்த்து சஹின்னு சொல்கிறாங்க. நல்ல ஆட்கள் தான், இடையில் விடுபட்டதை கவனிக்கலை. அதை இடையில் ஒரு ஆள் இவர் சரியா இவர் சரியா இவர் சரியான்னு பார்த்துட்டே போவாங்க. எல்லாம் சரி தான், ஆள் அது சரின்ட்டு அப்படி சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இதில் அந்த வேலை தான் நடந்திருக்கே தவிர இந்த இடையில் ஒரு ஆள் விடுபட்டதுங்கிறதுக்கு ஆன்சரோடு அவர் சொல்லணும். விடுபடலை அப்படின்னு ஒரு ஆன்சரோடு அவர் சொன்னால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ஏற்றுக்கிற முடியும். அதனால் தஹபி வந்து சரின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ஆள் வந்து நல்ல ஆள், இவர் நல்லவர் இவர் நல்லவருங்கிறதுனால ஹதீஸ் நல்லதுங்கிறாங்க. 2 நல்லவராக இருந்தாலும் அந்த 2 பேருக்கு மத்தியில் சந்திப்பு இல்லை என்று சொன்னால் ஒரு ஆள் விடுபட்டிருக்காருங்கிற அந்த குறைபாடு அதில் வந்துடும். ஆட்கள்கிட்ட குறைபாடு வராது, ஹதீஸுக்கு குறைபாடு வந்துடும். அந்த வகையில் என்ன ஆகும்னு கேட்டால் இது வந்து பலவீனமான ஹதீஸ் தான். இப்போ 4 நூலில் இந்த ஹதீஸு வருது. இதில் வருது, திருமதியில் வருது, அஹமதில் வருது, பைஹக்கியில் வருது, ஹாக்கிமில் வருது. இது எல்லாத்துலேயுமே அறிவிப்பாளர் ஹுதைஃபாவாக இருப்பார். அறிவிப்பு சஹாபி இருக்கார்ல, எல்லாத்துலேயுமே அறிவிக்கிறாள் யாருன்னா ஹுதைஃபத்து இப்னுல் யமான், இவர் தான் அறிவிக்கு சொல்கிறாரு. அந்த மாதிரி 4 ஹதீஸ்லையுமே முதல் அறிவிப்பாளர் சஹாபி யாருன்னு கேட்டால் ஹுதைஃபான்னு வரும். இது அல்லாமல் இதே வாசகம் வந்து இப்னு மசூத், இப்போ சஹாபி மாறுவார், ஹுதைஃபா அறிவிக்காமல் இப்னு மசூத் அறிவிக்கிற ஒரு ஹதீஸும் இருக்கிறது. அந்த ஹதீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நிறைய நூல்களில் இருக்கிறது. திருமதியில் வர்ற ஹதீஸை பாருங்கள். திருமதியில் என்ன வருதுன்னு கேட்டால் இதே தான் வருது பாருங்கள். இக்தது பில்லதை மிம்பதி மின் சஹாபி, என் தோழர்களில் எனக்கு பிறகு 2 பேரை பின்பற்றுங்கள், அபி பக்கர் உமர். அது மாத்திரம் இல்லை, ஒஹ்ததூபி ஹதி அம்மாரின், அம்மாருடைய வழியை பின்பற்றுங்கள். மஸ்ஸகூபி அஹதி இப்னு மசூத், இப்னு மசூதுடைய வழியை பின்பற்றுங்கள்னு கொஞ்சம் கூட சேர்த்தும் வருகிறது.
அதில் வந்து இதில் ஒரு வேடிக்கை என்னென்னு கேட்டால் அறிவிக்கிறவரை இப்னு மசூது தான். அவரை பற்றி சொல்லிக்கிட்டார். அவர் வழியை பின்பற்ற சொன்னதாக என்ன செய்து அந்த ஹதீஸு வருகிறது. இப்போ இதில் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால், இதில் ஒரு கோளாறு இருக்கிறது. என்ன கோளாறு இருக்குன்னு கேட்டால், இந்த ஹதீஸை திருமதி பதிவு பண்ணிவிட்டு அவரே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதில் குறிப்பிடுறாரு இந்த ஹதீஸ் சரி இல்லைன்னு. திருமதியில் தான் இந்த ஹதீஸ் இருக்குது. இந்த வாசகம்லாம் அந்த ஹதீஸு கீழே உள்ள வாசகம் தான், திருமதியில் தான் இருக்குது. என்ன செய்கிறாருன்னா, யஹ்யா இப்னு சலமா, இந்த அது என்ன செய்கிறாருன்னா, லா நாரிஃபுஹு இல்லா மின் ஹதீஸி யஹ்யா இப்னு சலமா, யஹ்யா இப்னு சலமா வழியாக தவிர இந்த ஹதீஸை நம்ம அறியவில்லை. இந்த வார்த்தை உள்ள ஹதீஸை வந்து அறிவித்தது யஹ்யா பின் சலமா வழியாக மட்டும்தானே தவிர வேறு யார் வழியாகவும் வரலன்னு முடிவு பண்ணிடுறாரு. லா நாரிஃபுஹு, திருமதி சொல்கிறார், நாம் அறியவில்லை, இந்த ஹதீஸை அறியவில்லை. இல்லாமின் ஹதீஸி யஹ்யா இப்னு சலமா, யஹ்யா இப்னு சலமாவுடைய ஹதீஸில் இருந்தே தவிர வேறு வழியாக நாங்கள் அறியவில்லைன்னா, அப்போ இந்த வார்த்தையை கொண்ட இந்த ஹதீஸ் வந்து அறிவிக்கிற ஆள் வந்து எந்த கிதாபில் யார் வழியாக வந்தாலும் சரி இவர் தான் வருவார். யஹ்யா இப்னு சலமா தான் வர்றார், வேறு ஆள் இல்லை. இவர் என்ன மாதிரியான ஆள் அப்படின்னு சொன்னால், யஹ்யா இப்னு சலமா, திருமதி சொல்கிறாரு, யஹ்யா இப்னு சலமா என்பவர் யுல்லஅஃபு ஃபில் ஹதீஸி, ஹதீஸில் பலவீனமாக ஆக்கப்பட்டவர். இவர் யஹ்யா இப்னு சலமா தான் இந்த ஹதீஸ் எந்த கிதாபில் வந்தாலும் அவர் தான் அறிவிக்கிறார். அவர் என்ன மாதிரியான ஆள் என்று கேட்டால், யுல்லஅஃபு ஃபில் ஹதீஸி, ஹதீஸில் பலவீனமாக்கப்பட்டவர். இவர் பலவீனமான ஒரு ஆள். அந்த பலவீனமான ஆள்னால் ஹதீஸ் கலையில் பார்க்கும்போது எப்படி அந்த பலவீனத்தெல்லாம் பார்க்குறதுங்கிற தனியாக அறிஞ்சிக்கிடுவோம். இப்போ இந்த ஹதீஸ் பலவீனம். எந்த ஹதீஸு? இந்த அம்மாரெலாம் சேர்ந்து வருதில்ல, அபூபக்கர் உமரை பின்பற்றுங்க, அம்மாரை பின்பற்றுங்க, இப்னு மசூதை பின்பற்றுங்கன்னு ஒரு மொத்தம் 4 பேரை வருது இல்லையா? இந்த கருத்துடைய ஹதீஸை அறிவித்ததெல்லாம் யாருன்னு கேட்டால் யஹ்யா பின் சலமா தான் அறிவிக்கிறார். இவர் என்ன மாதிரி ஆள் என்று கேட்டால் இவர் பலவீனமான ஆள் என்று யார் சொல்கிறா? எந்த கித்தாப்பில் இது பதிவாக இருக்கிறதோ அவரே இதை சொல்லிடுறாரு. அப்போ இதுவும் பலவீனமாகிடுச்சா? வேறு வெளியேருந்து ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை, திருமதியை பதிவு பண்ணிட்டு இது சரியில்லைன்னு கீழே போட்டார், அது முடிஞ்சு போச்சு. இதே ஹதீஸ் வந்து யார்? இப்னு மசூதுரே. இதே ஹதீஸ் வந்து தபரானி வந்து 3 புக் எழுதியிருக்கிறார். அதில் நிறைய எழுதியிருக்கிறாரு. இந்த ஹதீஸு மோஜம்ங்கிற பேரில் 3 எழுதியிருக்கிறார். மோஜமுல் கபீர்னு ஒன்று, மோஜமுல் அவுசத்துன்னு ஒன்று, மோஜமுல் சகீர்னு ஒன்று. எல்லாமே ஹதீஸ் கிதாபு தான். இதில் ஒரு 1000 இருந்தால் அதில் ஒரு 500 இருக்கும், அதில் 200 இருக்கும். இப்படி 3 சைஸாக வந்து என்ன செஞ்சுருக்கிறார், அளவுலேயே வித்தியாசம் இருக்கும். அப்போ மோஜமுல் கபீருங்கிற நூலில் என்ன செய்கிறாரு, தபரானி அறிவிக்கிறார். பொதுவாக இதை தபரானி மட்டும் சொல்லிடுவாங்க. அவருடைய நூல்களில் வந்து மோஜமுல் கபீர், மோஜமுல் அவுசத்து, மோசமுல் சகீர்னு இப்படி சொல்லாமல் தபரானி அறிவித்திருக்கிறார்னு மொட்டையாக தான் போடுவாங்க. ஆனால் அப்படி போடக்கூடாது. தபரானின்ற எந்த கிதாபுன்னு சொன்னால் நம்ம தேடி பார்க்க முடியும். அதனால் தபரானி மோஜமுல் கபீரில் அறிவித்திருக்கிறார்னு அதை சொல்லணும். அப்போ அல் மோஜமுல் கபீர் தபரானி அதில் வருது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இங்கே பாருங்கள், அதில் வர்ற வாசகம் அப்துல்லாஹின்னா இப்னு மசூது தான் வருது. இக்ததோ பில்லதுன்னு அபிபக்கர் உமர் வஹுது ஹதி அம்மாருடைய ஹதீஸ்ன்னு அம்மார்னு சேர்ந்து வருதா. இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதே ஆள் வருவார். எதே ஆள்? திருமதி வந்து யாரை குறை சொன்னாரோ அந்த ஆள் தபரானிலாம் இருப்பார். எப்படி? எனக்கு ஹசன் சொன்னார், அவருக்கு சஹல் சொன்னார், சஹலுக்கு யஹ்யா இப்னு ஜக்கரியா சொன்னார், அவருக்கு யஹ்யா இப்னு சலமா சொன்னார், இவரை தான் அவர் குறை சொன்னார். அதாவது தபரானியில் குறை சொல்லலை, அறிவிப்பு மட்டும் போட்டு விட்டார். திருமதியில் அந்த ஹதீஸை போட்டுட்டு இவரை பற்றின விமர்சனத்தையும் போட்டு விட்டார். யஹ்யா இப்னு சலமாட்டேன்னு தான் அறிவிச்சிருக்காரு. யஹ்யா இப்னு சலமா வந்து பலவீனமான ஆளுன்னு சொல்லி, அந்த பலவீனமான ஆள் தான் தபரானியுடைய அறிவிப்பிலையும் இடம்பெற்றிருக்கிறார். இவர் வழியாகத்தான் இந்த ஒரு செய்தி வருகிறது. அதே மாதிரி வந்து தகவல் போட்டு தபரானில் இன்னொரு ரூட்லையும் அறிவிக்கிறார். போட்டுறாங்கன்னா இன்னொரு ரூட்டுன்னு அர்த்தம். இன்னொரு ரூட்டில் அறிவிக்கும் போது அதுலேயும் யார் வர்றாருன்னு கேட்டால் சலமா பின் குஹைல் தான் வர்றார். இந்த அவர் யஹ்யா வந்து நபிக்கு தகப்பனார் வழியாக ஜத்திகின்னு வருதில்ல, அவர் தான் சலமா பின் குஹைல். அப்போ இந்த சலமா பின் குஹைல் வழியாகத்தான் ஒரு ஹதீஸுக்கு 2 அறிவிப்பாளர் தொடர போடுறார். யார்? தபரானி. ஒரு ஹதீஸு 2 அறிவிப்பாளர், இந்த போட்டாங்கன்னா இன்னொரு அறிவிப்பாளர் தொடர்ந்து அர்த்தம். அப்போ இன்னொரு அறிவிப்பாளத்தோட என்ன, ஹதஸனா சலமா பின் இப்ராஹிம் அப்படி வரும்போது அதுலேயும் யஹ்யா இப்னு சலமா வந்துடுறாரு.
வேறு ஆளுக்கு மாறுறாங்களே தவிர அந்த யஹ்யா சலமாங்கிறவர் வந்துடுறாரு. அப்போ இவர் பலவீனமான ஆள் என்ற காரணத்தினால இதுவும் பலவீனம். ரெண்டு இப்னு மசூதுடைய அறிவிப்பும் பலவீனம் ஆயிடுச்சு. இதே ஹதீஸ் வந்து ஹாக்கிம்லேயும் வருது. இப்னு மசூத் அறிவிக்கிற ஹதீஸு ஹாக்கிம்லேயும் வருது. அதிலே பாருங்கள் யஹ்யா சலமா வந்திருப்பார். எப்படி வருது? இப்ராஹிம் இஸ்மாயில் யஹ்யா சலமாவுடைய மகன் இஸ்மாயிலுடைய மகன் இப்ராஹிம் அறிவிக்கிறாரு. அவர் யார் வழி அறிவிக்கிறாருன்னா ஹத்தசன் அபி, தகப்பனார் சொன்னதை அறிவிக்கிறாரு. அவர் அந்நபிஹி, அவர் தகப்பனார் சொன்னதை அறிவிக்கிறாரு. அவர் ஜத்திஹி, பாட்டனார் சொன்ன அவர் தான் யஹ்யா சலமா வந்துடுறாரு. இங்கே வந்து இப்ராஹிம் அறிவிக்கிறான்னு வருது. இப்ராஹிம் வந்து அவர் இஸ்மாயிலுக்கு அவருக்கு தகப்பனார், அவருக்கு யஹ்யா சலமா தகப்பனாராக இருச்சா. அவருக்கு வந்து சலமா பின் குஹைல் 4 பேர் வருது. இவர் இப்ராஹிம் வந்து அவர் வாப்பா வழியாக அறிவிக்கிறாரு, அவர் வந்து அவர் வாப்பா வழியாக அறிவிக்கிறாரு, அவர் வந்து அவர் வாப்பா வழி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஹதீஸில் வருது. அப்போ இந்த வாப்பாவோட ஒரு ஆள் யார் இருக்கிறா? யஹ்யா சலமா இருக்கிறாரு. அப்போ ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ்லையும் இதில் இதே விஷயம் வர்றதுனால, இதே அறிவிப்பாளர் வர்றதுனால இது பலவீனமான ஒரு ஹதீஸ். அப்போ இப்னு மசூத் வழியாக வருது. அதில் வந்து 2 பேருக்கு மத்தியில் சந்திப்பு ஹுதைஃபா வழியாக வருது. 2 பேருக்கு மத்தியில் சந்திப்பு இல்லைன்னு ஆகிடுது. ஹுதைஃபா இல்லாமல் இப்னு மசூத் வழியாக ஒரு ஹதீஸ் வருது. அதில் வந்து யஹ்யா சலமாங்கிற ஒரு பலவீனமான ஆள் வந்துடுறாரு. அதே ஹுதைஃபா வழியாக சஹாபி ஹுதைஃபாவாக இருப்பார். வேறு அறிவிப்பாளர் கொஞ்சம் மாறி வரும். ஹுதைஃபா வழியாக மற்றொரு ஹதீஸ் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா அது பைஹக்கியுடைய சுனனுல் குப்ராவில் இருக்கிறது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஹுதைஃபா ரிபியுடைய மௌலா, அதாவது ஹுதைஃபாட்டிருந்து ரிபி அறிவிக்கிறாரு. ரிபிகிட்ட இருந்து ரிபியுடைய ஒரு அடிமை அறிவிக்கிறாரு. ரிபி என்பவருடைய அவருடைய அடிமை அறிவிக்கிறார்னு வருது பாருங்கள். அதுக்கடுத்து அப்துல் மலிக் வருதுங்க பாருங்கள். அதுக்கடுத்து யார் வர்றா? அப்துல் மலிக் உமேர் வர்றா. அப்போ 2 பேரும் சந்திக்கிறேன்னு வழங்குதா? இப்போ அப்போ ரிபிகிட்ட இருந்து முதல் ஹதீஸ் என்ன வந்துச்சுன்னா ரிபிகிட்ட இருந்து டைரெக்டாக அங்கே அப்துல் மலிக்கு போயிடுச்சு. அவங்க 2 பேருக்கு சந்திப்பு இல்லைன்னு அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை உறுதிப்படுத்துகிற விதமாக அப்துல் மலிக்குங்கிறவர் வந்து ரிபிகிட்டேருந்து சொல்லாமல், ரிபி சொல்லலை, ரிபியுடைய அடிமை எனக்கு சொன்னார், அவர் தான் ரிபிகிட்ட கேட்டார்னு கொண்டு வர்றார். அப்துல் மலிக் வந்து மௌலன் ரிபின்னா ரிபியுடைய மௌலாட்ட கேட்டேன், அவர் ரிபிகிட்ட கேட்டார்னு கொண்டாந்து போடுறாங்க. இப்போ வந்து அந்த குறை நீங்கிருச்சு. எந்த குறை? ஃபஸ்ட்டு ஹதீஸில் ஒரு குறை இருந்துச்சுல, இவருக்கும் அவருக்கும் சந்திப்பு இல்லைண்டு. அப்துல் மலிக் என்பவருக்கும் ரிபி என்பவருக்கும் சந்திப்பு இல்லை. சரி, இப்போ தான் ஒரு ஆள் இடையில சொல்லிவிட்டார. அப்துல் மலிக் ரிபிகிட்ட கேட்கல. ரிபி சொன்னதாக இவருக்கு சொன்ன ஆள் யாருன்னு கேட்டால் ரிபியுடைய மௌலா, அடிமை, விடுதலை செய்யப்பட்ட அடிமை, அவரால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை மௌலான்னு சொல்லுவாங்க. அப்போ ரிபி என்பவருடைய விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை வந்து அவருக்கு சொன்னார் அப்படின்னு வருது. இப்படி வரும் என்று சொன்னால் அந்த முதல் ஹதீஸில் நம்ம பார்த்தோம்ல ஒரு குறை, அது 2 பேருக்கு மத்தியில் சந்திப்பு இல்லைன்னு, அந்த குறை நீங்கிருச்சு. சந்திப்பு இப்போ இங்கே சந்திப்புக்கு வேலை இல்லை. இவர் ரிபீட்டை நேராக கேட்கல. அப்போ சந்திப்பு இல்லாதனால தான் வேற ஒரு ஆள் இடையில் வந்து வழியாக கிடைச்சிருக்குன்னு சொல்லிடுறாரு. அந்த குறை இல்லை, ஓகே. ஆனால் இவர் யார்? ரிபியுடைய அடிமைன்னா யார்? இவருக்கு வந்து டீட்டெயில் கிடையாது, மஜ்ஹூல். ஒரு அறிவிப்பாளர் ஒரு பேர் வரும், பேர் வந்துச்சுன்னா அவர் யார், எந்த வருஷம் மௌத்தா போனார், அவருடைய நாணயம் என்ன, அவருடைய நேர்மை என்ன, அவருடைய நினைவாற்றல் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அந்த டீட்டெயில் கிடைக்கணும். எந்த ஒரு அறிவிப்பாளர் எடுத்தாலும் அவரை பற்றின டீட்டெயில் கிடைக்கணும். இங்கே வந்து ரிபியிடமிருந்து ரிபியுடைய அடிமை அறிவித்தார்னு சொன்னால் அந்த அடிமை யார், அவர் 10 அடிமை 50 அடிமை கூட அவருக்கு இருந்திருக்கலாம். அந்த அடிமைக்கு பேர் இருக்காதா, அவர் பேர் என்ன, அந்த அடிமை வந்து நல்ல ஆள் தானா, நேர்மையான ஒழுக்கமான ஆள் தானா, நாணயமான ஆளா, ஹிஃபுல் மனப்பாட சக்தி உள்ள ஆளாண்டு பல குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறாங்க. அது உலூமுல் ஹதீஸில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா? இவரை பொறுத்த வரைக்கும் மஜ்ஹூலுன், யார் என்று அறியப்படாதவர். அப்போ ரிபி என்பவர் தேர்ந்து அறிவிக்கிறதுல ஒரு ஆள், அவர் யாருன்னு தெரியாது, யாரென்று தெரியாதவர் வழியாக அப்துல் மலிக் அறிவித்தார்னு வருது. அப்படி வருமா? ஆனால் அந்த அது சரியாக வருமானா சரியாக வராது. அப்போ ஹுதைஃபா வழியாக அறிவிக்கிற இந்த ரூட்டில் வந்து மௌலா, ரிபியுடைய மௌலாண்டு வருது, அவருடைய டீட்டெயில் கிடைக்கல, டீட்டெயில் இல்லை. டீட்டெயில் இல்லாத ஹதீஸு நோயன பலவீனமாயிரும். அதே ஹதீஸ் வந்து ஹாக்கிமில் வருகிறது. அந்த ஹாக்கிமில் என்ன வருதுன்னு கேட்டால் அவருக்கு பேர் வந்துடுது. யாருக்கு? அந்த அடிமைக்கு. பேர் மட்டும் வந்தால் பத்தாது, விவரம் வேணும்ல. அதில் என்ன வருதுன்னா ஹுதைஃபா சொன்னார்னு வருதா, ஹுதைஃபாட்டிலேருந்து ரிபி சொன்னார், அது வரைக்கும் ஓகே.
ரிபிகிட்டேருந்து யார் சொன்னார்ன்னு கேட்டால் ரிபியுடைய மௌலா சொன்னார், அவர் பேர் ஹிலாலு. அன் ஹிலாலின் மௌலா ரிபி இப்னு ஹிராஸ். ரிபி இப்னு ஹிராஸுடைய மௌலாவாகிய ஹிலால் அறிவித்தார். யாருக்கு? அப்துல் மலிக் இப்னு உமைருக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த மௌலாண்டு வர்றதுக்கு கொஞ்சம் விவரம் கிடச்சிக்கிருச்சு. மௌலாண்டு இருக்கும்போது அவர் யாருன்னு பேர் கூட தெரியாமல் இருந்துச்சு. அவருக்கு ஹிலாலுங்கிற ஆளை தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஹிலாலுங்கிற ஒரு ரிபி என்பவரிடமிருந்து ஹிலால் அறிவிக்கிறார். இந்த ஹிலால் என்பவர் ரிபியுடைய அடிமை ஹிலால் என்பவருக்கு எந்த ஒரு வரலாறாச்சும் இருக்குதா? ஹிலாலுங்கிற பேர் கிடச்சிருச்சு, அந்த ஹிலால் பேர் கிடச்சிருச்சு. அவர் எப்போ மூத்தா போனார், அவருடைய நாணயம், அது நேர்மை, அதை உறுதிப்படுத்துகிறவங்க யார், அந்த நினைவாற்றல் அதெல்லாம் இருந்துச்சாண்ட வரணும்ல. அந்த டீட்டெயில் இல்லாமல் இருக்குது. ஒரு இடத்துல முட்டையா ரிபியுடைய அடிமைன்னு வருது, இன்னொரு இடத்துல வந்து ரிபியுடைய அடிமையாக ஹிலால்னு வருது. அந்த ஹிலால்னா யாருன்னு தெரியலை, ஹிலாலுங்கிற பேர் தான் தெரியுதே தவிர அவர் யார் என்னங்கிற விவரம் இருக்கணும்ல. விவரம் இல்லை என்று சொன்னால் அது என்ன செஞ்சிருவாங்கன்னா மஜ்ஹூல் அறியப்படாதவர், யாருன்னு தெரியாதவர், அட்ரஸ் இல்லாதவர் மம்லரமா, அந்த அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி உள்ளதாக ஹாக்கிம்லையும் வருது, அதுவும் நிற்காது. அப்போ இந்த ஹதீஸை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. எது? அதாவது வஹியை விட்டுட்டு வெளியே கொண்டு போகிறதுக்காக வேண்டி தேடி பிடிச்ச ஒன்றுனா கொண்டாந்து போடுறாங்க. அதில் உள்ளதும் இந்த இக்தது பில்லதைனி மிம்பாதி அபிபக்கரின் உமர், அபுபக்கர் உமரை எனக்கு பிறகு பின்பற்றுங்கள்னு சொல்லி அந்த ஹதீஸ் வந்து சனது ரீதியாக சரியில்லை. சனது ரீதியாக சரியில்லைன்னா எல்லாருமே ஏற்றுக்குருவாங்க. சனது இந்த குர்ஆனுக்கு முரண்படுறதுலாம் அவங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து இருக்கே தவிர சனது சரியில்லை, அறிவிப்பாளர் சரியில்லைன்னா எல்லோரும் என்ன செய்வாங்க, அதை ஒத்துக்குருவாங்க. அது சரிதான், சரியில்லாத ஹதீஸ்ன்னு என்ன செய்வாங்க, ஒத்துக்குருவாங்க. அப்போ இது ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இது அறிவிப்பாளரில் பலவீனமாக இருந்தாலும் கருத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது யாரை எதுக்கு பின்பற்றணும், வஹி மட்டும்தான் பின்பற்றணுங்கிறது பேசிக்கு மாற்றமாக இருக்கிறதுனால இது பலவீனத்துக்கு மேலே தாண்டி போயிடுது. இது வந்து புனைந்து செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. பலவீனமாகவும் இருக்கிறது, கருத்தடிப்படையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிழையான ஒரு கருத்தாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஆதாரமாக காட்டுவாங்க. அடுத்ததாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குர்ஆன்லேருந்து கொண்டாந்து காட்டுவாங்க. அதாவது மதுஹபை பின்பற்றுவதற்கும் சலஃபுகள் சொல்கிற மாதிரி சஹாபாக்களை முன்னோர்களை பின்பற்றுவதற்கும் ஆதாரம் எங்களுக்கு குர்ஆனில் இருக்குது பாருங்கள் அப்படின்னு கொண்டாந்து ஒரு ஆயத்தை காட்டுவாங்க. அந்த ஆயத்து எந்த ஆயத்துன்னு கேட்டால் 4வது சூறாவில் 59வது ஆயத்தை காட்டுவாங்க. அந்த ஆயத்து என்ன சொல்லுது? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். குர்ஆன் முழுசும் தேடினா இந்த ரெண்டும் தான் குர்ஆன் பூராமே இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒன்று சேர்ந்து வரும். அதான் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூலை விட உலில் அம்ரி மின்கும், உலுல் அம்ரு மின்கும், அவங்களும் கட்டுப்படுங்கள்னு அர்த்தம். இதில் வந்து மின்கும்னா உங்களில், அம்ருன்னா அதிகாரம், உழு என்றால் உடையவர்கள், உளுண்டா என்னத்தை, உழுங்கிறது ஜர்ரு செய்கிறதுனால உளி வழங்குதா, அப்போ நசபு செய்கிறதுனால, அப்போ அத்தி உள்ளாக அல்லாவும் கட்டுப்படுங்கள் மஃபூலு, ஓ அத்தி ஒரு ரசூலை, ரசூலும் கட்டுப்படுங்கள், அதுக்கு மஃபூல் நசபு, ஓ உளி அதுவும் நசபு, உளில் அம்ரையும் கட்டுப்படுங்கள். உளில் அம்ரினா அம்ரு உடையவர்கள், உழு என்றால் உடையவர்கள், உளுல் எல்மு என்றால் எல்மு உடையவர்கள், உளுல் கூவா என்றால் சக்தி உடையவர்கள். அதே மாதிரி வந்து இந்த உளுல் அம்ரு என்றால் பவர் உடையவர்கள். அம்ரு என்றால் அதிகாரம். உளுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அந்த தூண்டு சொன்னோம்ல, தூண்டா உடையவண்டு, அதனுடைய பன்மைக்கு தான் உளுண்டு போடுவாங்க. அந்த சொல்லிலேருந்து பன்மை கிடையாது, அதுக்காக உளுங்கிற வார்த்தையை பன்மையாக பயன்படுத்துவாங்க. உளுன்னா உடையவங்க. அப்போ உளு மாலின் காசுள்ளவர்கள், உளு ஃபிக்ஹின் சட்ட அறிவு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்வதற்கு உளுன்னு சேர்த்துக்கிடுவாங்க. இந்த உளுங்கிறது நசபு செஞ்சதுனால உளின்னு வந்துருச்சு. சரியா? நசபு ஏன் செய்கிறோம்? ரசூலில் அத்துஃபு செஞ்சதுனால, ரசூலுக்கு நசபு இருக்குது, அதில் நான் அத்துஃபு செஞ்சோம்னா இதுக்கு நசபு வந்துடும். அப்போ அத்தீவு நீங்கள் கட்டுப்படுங்கள், உளில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரமுடையவர் கட்டுப்படுங்கள் அப்படின்னு வருது. அதுக்கடுத்து தொடர்ச்சியாக வருகிறது ஃபைன் தனாசாத்தும் ஃபி ஷையின், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் முரண்பட்டால், தனாசான்னா முரண்படுறது, நீங்கள் ஒன்று சொல்லுவது நான் ஒன்று சொல்வது, அப்படி முரண்பட்டால் ஃபருத்தூஹு இலல்லாஹி ஒரு ரசூல், அதனை அல்லாஹ்விடமும் ஒரு ரசூலிடமும் கொண்டு செல்லுங்கள். இன் குன்தும் தூமினூன பில்லாஹி, அல்லாஹுவையும் ஒல்யவுமில் ஆகிரத்தினாலையும் நீங்கள் நம்பியவர்களாக இருந்தால்
அப்படி செய்யுங்க. தாலிக்க ஹைருன், இதுவே சிறந்தது. அஹ்சனு தஅவீலா, அழகிய விளக்கம், இதுதான் அழகான விளக்கம் என்று 4வது அத்தியாயம் 59வது வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த வசனத்திற்கு அந்த குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த சொல்லிலிருந்து தான் நம்ம என்ன செய்யணும், சட்டம் எடுக்கணும். உலில் அம்ருண்டா உலமாக்கள்னு அர்த்தம் செய்வாங்க. உலமாங்கிற அர்த்தம் இங்கே எங்கேருந்து இதில் வரும். அம்ருக்கு அம்ருன்னு பார்த்தீங்கன்னா ஏவல் வினை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க சர்ஃபில். பொதுவாக அம்ருண்டா என்ன அர்த்தம்னா ஆட்சி அதிகாரம், அமீருங்கிறாங்கல்ல, ஒரு பவர் வச்சுக்கிறவர். இவங்க சும்மா தப்லீக் அமீர் அந்த அமீர்னு 5 பேருக்கு அமீருங்கிறாங்க. அங்கே வெளிநாட்டுக்கு போனால் சிரிப்பாங்க. அரபு நாட்டுக்கு போனால், அரபு நாட்டில் அமீர் யாருன்னு கேட்டால் கவர்னரு கலெக்டர் அவங்க தான் அமீரும்பாங்க. அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா அப்போவும் சரி இப்போவும் சரி அமீர்னு யாரை சொல்லுவாங்க, அங்கே உள்ள தாசில்தார் மாதிரி, அங்கே உள்ள ஒரு கவர்னர் மாதிரி, கலெக்டர் மாதிரி ஒரு பவரில் இருப்பாங்கல்ல, அந்த பவரில் இருக்கிறவங்கள தான் என்ன செய்வாங்க, அமீர்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லுக்கும் அர்த்தம். அதிகார பவர் இருக்கணும்ல. இந்த தப்லீக் 3 பேருக்கு அமீராக இருக்கிறவர் என்ன செஞ்சிருவார் நம்மளை? அவர் சொல்ல கேட்காட்டி தலை சீவிடுவாரா? திருடினா கையை வெட்டுவாரா? அப்போ கொலைக்கு கொலை தண்டிப்பறவர் அதெல்லாம் செய்கிறதுக்கு பவர் உள்ள ஆளுக்கு பேர் தான் அமீருங்கிறது. அப்போ வந்து அமர் உடையவர்கள்னால் அமீர்கள், அதிகாரிகள் அர்த்தம். உலுல் அம்ரு என்றால் உங்களில் அதிகாரிகளுக்கும் கட்டுப்படுங்கள் அப்படின்னு இதுக்கு வருதுங்க. அதிகாரிகளுக்கு கட்டுப்படுங்க இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இப்படியாவது அல்லாஹ் ரசூலோடு ஒன்று சேர்ந்துருச்சுல. அல்லாஹ் ரசூல் மட்டும் சொல்லாமல் இத்தனை வசனங்களில் அத்தி ரசூல் மட்டும்தான், அப்படி ஏராளமான வசனங்களில் சொல்லிவிட்டு ஒரு வசனத்தில் உலில் அம்ருன்னு சேர்ந்த உடனே இது வசனம் நல்ல வாய்ப்பாக போச்சுன்னு என்ன செய்கிறாங்க, உலில் அம்ருன்னா இந்த மாதிரி பெரியார்கள் அபு ஹனீஃபா ஷாஃபி இதுதான் உலில் அம்ரு. அவங்க எப்போ அமீராக இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பவர் இருந்துச்சு, அவங்களுக்கு அம்ருக்கு வந்து நீங்கள் சொல்கிற அர்த்தம் ஏதாவது இருக்கா? கல்வின்ற அர்த்தம் இருக்குதா? கல்விமான்கள்ங்கிற அர்த்தம் அதுக்கு வருமா அம்ரு என்பதற்கு? வராது. அப்போ உலில் அம்ருன்னா அதிகாரமுடையவர்கள், அதிகாரமுடையவர்கள் கட்டுப்படுத்தானே செய்யணும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்ல, இந்த குலபா ராஷிதீன் மேட்டில் சொல்லியிருக்கிறோம். ஒரு ஆட்சி அதிகாரம்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க மார்க்கம் சாராத பல விஷயங்களை என்ன செய்வாங்க, உத்தரவு போடுவாங்க. கட்டுப்பட இல்லாட்டி நாடு சீரழிஞ்சு போயிடும். ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் செதஞ்சு போயிடும். அதில் ஒரு அரசராக ஒருத்தர் வந்துட்டார்னு சொன்னால் ஒரு வரி போடுவார். ஜக்காத் தனியாக இருக்கிறது, நிதி நிலைமை சரியில்லை, அதனால் அதுக்கு வரி இதுக்கு வரின்னு ஒரு வரியை போடுவார். நீங்கள் கட்டுப்படணும். அது மார்க்கத்துக்கு போடுறது இல்லை, நிர்வாகம் பண்ணுவதற்கு பணம் வேணும், அதுக்காக வரி போடுறாரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த நிர்வாகிகளாக உள்ளவங்க செய்வாங்க. செஞ்சால் நீங்கள் கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வசனம் தான். ஆனால் இதை கொண்டு வந்து மதுஹபு பெரியார்கள் சஹாபாக்கள்னு கொண்டு போய் திணிக்கிறாங்க. அது எப்படியெல்லாம் தவறாக இருக்குது என்பதை இந்த வசனத்துக்கு இன்ஷா அல்லாஹ் கூடுதலான சில விளக்கங்கள் இருக்கிறது. அதை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.